வணக்கம், வெல்கம் டு மூன்வைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த மஸ்க் மெலானை வச்ச ஒரு ஜூஸ் அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பழத்தை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சதைப்பற்றாக இருக்குதுன்னு. இப்போது ஒரு பிளேட்டில் இந்த விதைகளெல்லாம் எடுத்து போட்டுடலாங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த பழங்களை பொதுவாகவே நம்ம ஜூஸாக சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது. ஆனாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழத்தோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். இதோட நீங்கள் கொஞ்சமாக சக்கரை போட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த சதையெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் பாருங்கள் இன்னும் நிறையா அதில் சதைப்பற்று இருக்குது. இதனால் நம்ம கத்தியை வச்சு அதை நல்லா கீறி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாகவே போடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கள். அந்த ஜார் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வேறொரு ஜாரில் மாற்றி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை மோஸ்ட்லி அப்படியே குடிக்கலாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வடிகட்டி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மீதி இருக்கிற ஜூஸையும் புழிஞ்சிட்டு இந்த கட்டியாக இருக்கிறத திரும்பவும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா குழன்னு இருக்குது. அதனால் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தேவையான அளவு வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நல்ல கூழ் மாதிரி இருக்கும். இந்த பழக்கூழில் கண்டென்ஸ்டு மில்க்கு நான் ஆட் பண்ணுறேங்க. கண்டென்ஸ் மில்க்கை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டப்பாவில் ஃபுல்லாக இருக்கிறத கூட சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml அந்த மாதிரி இருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா பீட் பண்ணியாச்சு. அதை ஒரு பவுலில் சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் மூடி வச்சிடலாங்க. நல்லா ஏர்டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னாக்க நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பழக்கூழெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம ஜூஸாக குடிச்சிக்கலாம்.
அவ்வளோதான். கிரணி பழ ஜூஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் நம்ம ஜூஸை ஊற்றி பரிமாற வேண்டியது தாங்க. அருமையான நமக்கு மஸ்க் மெலான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுத்தது நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் பாருங்கள் மீதி பழக்கூழை, இந்த மாதிரி நல்லா உறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் இப்படி வைக்கலாம். நம்ம அது சாதாரண தண்ணி பட்டதுனால அந்த உறைஞ்சி இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்களா, கொட்டினோடனே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு பவுலில் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுன்னு. இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கோனில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கூட ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.